ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நருட்டோவோட காமெடி ரீல்ஸை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. நல்ல காமெடியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயப்படாதீங்க, ராக்லி வந்துட்டேன். உனக்கு சர்ப்ரைஸ் பாரு. வரட்டா மாமி. ஜஸ்ட் மிஸ். என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம பண்ணிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தோ என் டவுசர் அவுத்துருப்பேன். உடச்சும்மா வேணாமா. இந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காமெடிக்கு போகலாம். வேற வழியே இல்லாம உன் 8th ஹொக்காகேவா தேர்ந்தெடுக்கிறேன். வேலையை ஒழுங்கா செய்யணும், சரியா? நாயகன் மீண்டும் வரான். திருந்த மாட்டீங்கல்ல? செஞ்ச தப்ப நினைச்சு வருந்த மாட்டீங்கல்ல? உங்களை அழிக்க அன்லிமிட்டடா வருவேண்டா. அந்த உச்சிகா பயிலுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கதான் நினைப்பா என்ன? தேவையில்லாம தலைமையிலே தலையை விட்டுருக்கானுங்க. இந்த பூட்டி தான் அந்த பார்ட்டியா? இட்டாச்சி ஸ்டைல். வயசுல பெரியவங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க இதை பார்க்காதீங்க. கரண்ட் கம்பத்துல தான் பிரச்சனையா? இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அத ஜீரணிக்க முடியாம தான் வீரணிங்க வந்திருக்கேன். அவ திசை திரும்பி இருக்கிற இந்த நேரத்துல அவ தலைய திருப்புறேன். இட்டாச்சி ஸ்டைல். உச்சிஹா கிளான ஒளிச்சு கட்டுற ஜுட்சு. குடும்ப பேர் யாரோ கூறு போடுறாங்க போல. நான் தான் அதே ஷேரிங் அண்ட் வச்சு கண்ணு தரலையா உனக்கு? ஐயோ, இந்த கூனாய், நீ எங்க போனாய்? என்னடா டைலாக் இது? எவள்கிட்ட கூட நான் இப்படி பேசிட்டு போறேன்? அது இந்த உலகத்தை காப்பாத்த வந்த மாவீரனோட போட்டோ. இந்த காமெடியோட பார்ட் 2 நெக்ஸ்ட் அப்படி கண்டினியூஸா வந்துடும். வாங்க பார்க்கலாம். பேசுனது போதும், இப்ப சொல்லிடி சிரிக்கி. அவ போட்டோ முன்னாடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட அங்கிள், அவர் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அவர் வில்லேஜோட நல்லதுக்காக குடும்ப கிளான்னு கூட பார்க்காம கதம் பண்ணிட்டாரு. நீ கண்டிப்பா இட்டாச்சியோட வம்சாவளிதான். உச்சிஹாக்கல்லே என் கூட ரொம்ப அட்டாச் ஆனது இட்டாச்சி மட்டும்தான். நான் இப்போ நிம்மதியா திரும்ப சொர்க்கத்துக்கு போறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி லீஃப் வில்லேஜை காப்பாத்த தான் போறேன். ஆனா உச்சிஹாவை பிச்சு போடுவேங்கிறதெல்லாம் பொய். செஞ்சுவ பஞ்சாக்கி லீஃப் வில்லேஜ உச்சிஹா வில்லேஜ் ஆக்க போறேன். டவரா தலையா? நினைச்சேன் உன் மாமன மாதிரி மண்டையில இருக்க சாமான பயன்படுத்தவன் நினைச்சேன். ஆனா உங்க அப்பன மாதிரி தான். பட்டாதான் புரியும். ஸ்பெஷல் ரீஅனிமேஷன் ஜுட்சு. வணக்கம் மாப்ள, சொர்க்கத்துல இருந்து. இட்டாச்சி, இந்த சிரிக்கி லீஃப் வில்லேஜுக்கு எதிராக பொறுக்கித்தனம் பண்ண பாக்குறேன். மருமவளா இருந்தாலும் அவ்வளவுதான் மறுவாத கொடுக்க முடியும். ரவுண்ட் 2 ஆரம்பிக்கலாமா? வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கலாம், போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். நிஜம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஹினட்டா அவர்களே. அது நீ என்னோட பெட்டா இருப்பியான்னு கேட்க வந்த. சரி, அப்படியே செய்றேன். என்னது ஒத்துக்கிட்டானா? ஹே நருட்டோ, நீயும் என் பெட்டா இருக்க ஆசைப்படுறியா? ஓ யா பேபி. ஏய் சூப்பர் அக்கமாரு. உனக்கு அந்த டிஸ்க் பிடிச்சு விளையாடணுமா நிஜமாரு? எட்டமக்கட்ட சுழற்சி. நமக்கு நமக்கு அமல் துமல். என்னங்கடா இது? வாயில பிடிக்க வேண்டியனா ஏன்டா கையில பிடிக்குது? பாத்தீங்களா, வாயில தான் பிடிச்சிருக்கா. இவ ஒரு நல்ல நாய்க்குட்டி. நான் ஏன் வீடியோ கடையில் இப்படி அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்கேன்னா, காப்பிரைட் வந்தாலும் என்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டை மட்டும்தான் நீக்க முடியும். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால மட்டும்தான். ஸோ அதனால தான் ஒரு வீடியோ கடையில வந்து பேசிட்டு இருக்கேன். சாம்பார் கிடைக்குமா? ஏனா நீ என்ன இங்க பண்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதனால உடனே சாப்பிடணும். அப்ப யார் பாரு பாருமா? நீங்க அப்படி காட்டிருக்க. இல்ல மேட்ரிமோனில வேலை பார்க்கற. வாயை மூட்ட வந்த வேலைய மட்டும் பாரு. இங்க வா. இவன் தான் மாப்பிள்ளையோட தம்பி. வணக்கம்ங்க. ஏலே, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குடு. அட வேணா சாமி, நான் பண்ணிக்கிறேன். சாப்பிடு. நானே பரிமாற சாமி. ஓய், எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் சண்டை போடாம இங்க வந்து சாம்பார் பரிமாறுங்க. ப்ராப்ளம் சால்வ். அண்ணா சோறு வேணுமா? வேண்டாம். அட கொஞ்சம் மோர் ஊத்தி அடிங்க. வேணாம்டா. அட கொஞ்சம் தயிர் வச்சு பரட்டி. ஏம்ல அதான் வேணாம்னு சொல்லுதுல. ஏங்கனா தொலைஞ்சிர வேண்டியது திங்க நேரத்துல வந்து உயிர் வாங்க வேண்டியது. இல்ல வெயிட்டரே, கொஞ்சம் சோத்து கொண்டு வா. தயிரோட பெஸ்ட் அடிக்கணும். ஏடா பாசி தலையா, நான் உன சோறு வேணும்னு கேட்டனா இல்லையாடா? சொல்றடே, கேட்டனா இல்லையா? மலமட மாதிரி அவன் முழிக்கிற. சோறு வேணும்னு கேட்டா அப்ப வேணாம்னு சொல்லிட்டு இப்ப சோறு வேணும்னு வெறி பத்தி பாக்குறேன். என்ன இந்த மாதிரி என்ன சாதாரண நாள் நினைக்காத. நான் பழைய ஜிம்னாஸ்ட் பாத்துக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பார்ட்னர் அவங்ககிட்ட நான் சோறு வேணும்னு கேட்டப்பல வேணாம் பூம் மாதிரி தலையாட்டிட்டு போய் நான் போ விட்டு சோறு கேட்டு வெறி பத்தி பாக்குறான். டேய் சேர்த்தா போனா போது காலதே பக்கத்துக்காரன் பாவம் பார்த்தோம்னா இவன் கொஞ்சம் சோறு ரொம்ப பஸ்டா பக்கத்துல பிடிந்திடல. பாசி தலையா உள்ள யாரா முதல்ல என் கூப்பிட்டா தெரிஞ்சதுக்கு வழி மாதிரி போறவனி வேணும்னு கேட்டா வேணாம்னு சொல்றேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? எனக்கு சோறே வேணாம். எப்பறா நீ சோறு வேணாம்னு சொல்லுவ? பாசி தலை மொத்த சட்டு சோத்தி நீ சாப்பிட்டு முடிக்கிற போறதுக்குள்ள நீ வெட்டிங் கார்டை காட்டுற மோவன என்ன ஒண்ணு அவ்வளவுதான்.
இந்த லிஸ்ட்ல இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச வீடியோ. வாங்க அது என்ன வீடியோன்னு பார்க்கலாம். உண்மையிலுமே இந்த காமெடி நல்லா இருக்கும். ஒருவேளை இப்படியே போச்சுன்னா அவன் நருட்டோ ஹியூகாவாயிடுவான். ஏத்துக்க முடியாது. என்ன மயிரா எனக்கு மச்சானா. அடியே சிரிக்கும் அவ கிறுக்கி. நான் தான் சீக்கிரம் எடுப்பேன்னு சொன்னேன்ல. மறந்துட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. சத்து பாருங்க, எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. காரப்பொரி கீரப்பொரின்னு ஆட்டிக்கிட்டு வராது, வேணாது ஓட்டிட்டு போயிடுவான். இவனே ஒரு எச்சல பொறுக்கி. இவன் எப்படி காரப்பொரி வாங்கி தருவான்? என் தங்கச்சி யாரு? தங்க தேர் சுண்டி விட்டா ரத்தம் வரும். இவனுக்கு போய் இவளா? எங்க ஊர்ல திருவிழானால நான் பேசுறப்ப ரேடியோ சவுண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் பேசுறத குறைச்சிக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் காமெடிக்கு போலாம். பல பிரச்சனைக்கு அப்புறம் செத்து சொர்க்கத்துக்கே வந்துட்டேன். ரின்னுக்காக நின்னு பல பிரச்சனைகளை பண்ணிட்டேன். பார்த்தா என்ன உரிச்செடுக்க போறா. எப்படியோ என் வாழ்க்கையில இப்பதான் ஒரு ஒளி தெரியுது. ஓ, இது ஒளி இல்ல, புலி. வாடா என்ன கொன்ன மவனே. உனக்கு ஊத்தி தந்த பூஸ்ட் நல்லா டேஸ்டா இருந்துச்சா? உன்னை தாயா பாத்துக்கிட்டு என்ன பேய அலைய வச்சுட்டடா நாயே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு? ஐயோ, அவாயில விட்டுருவா. ரெண்டுக்காக இல்ல, பொண்ணுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். சரி நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாம். சௌக்கியமா சாக்குறான். சன்னியோ செத்துட்டான்டா. பைத்தியக்காரா. சாக்குராவை கண்டுபிடிச்சாச்சுரா. பெண்ணே சாவடி. கிட்லி சூறாவளியின் சுழல் பந்து. நாலு வீலு மாதிரி சுத்துது. சாக்குரா வேற நோக்குறா. குடிச்சிட்டு வந்துட்டியாடா? கவலைப்படாத சாக்குரா, தள்ளாடினாலும் தட்டி தூக்குவேன். பழிச்சுன்னு வலிச்செடுத்தாச்சு சாக்குரா. லீ, ஏன் இத பண்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்னை அடிச்சு பறக்க விட்டேன். என் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதுல ஒரு பிரச்சனையா நீ இருப்ப. உனக்கு காய்ச்சல் வந்து சளி பிடிச்ச உன் கையில கச்சிப்பா நான் இருப்பேன். சனியோ. அடுத்தது உங்களுக்காக. இனி நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இவனா தம்புடு தருதலை இன்னும் திருந்தல போல. என்ன பண்ணலாம்? பாவ மன்னிப்பு கொடுக்கறதா எனக்கும் பரிகாரம் நினைக்கிறேன். எவன்டா உச்சிஹாக்களின் யமன்டா. ஓய் மாதரா, பாவ மன்னிப்பு கொடுக்க நீ என்ன ஃபாதரா? நீ ஹொகாகியானா? உனக்கு கல்லக்கா வாங்கி தருவேன் நினைச்சியா? நான் புலி கொடுக்க போறேன் பலி. இன்ஸ்பைர்டு ஃப்ரம் வலி. புலிய புரிஞ்சுக்கோங்க, புலிய தெரிஞ்சுக்கோங்க, புலிய கடைஞ்சுக்கோங்க. அப்போ அப்படியே குழம்பு வச்சலாமா? இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னா ஒரு 1K லைக் மட்டும் வந்தா போதும். கண்டிப்பா பார்ட் வீடியோ போடுறேன். இதே மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்டை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.